மின்சாரத்துக்கு வந்து கட்டணத்தை உயர்த்தாங்க. இப்போ மூன்றாவது முறையாக உயர்த்துறாங்க. ஆனான்னு சொல்றாங்க இது நல்ல ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு. இதுவரை நாம் பார்த்த ஆட்சியிலே மோசமான நிலைமையில் சட்ட ஒழுங்கு இருக்கு. அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துச்சு நம்ம சொல்ல வரல. அது ஒரு மோசமான ஆட்சி தான், கொடுங்கோல் ஆட்சி தான். ஆனால் திமுகவின் ஆட்சியில் கண் விழிக்கிற போதே ஒவ்வொரு நாளும் கொலை செய்தியோடு, படுகொலை செய்தியோடு, சாதி ஆணவ கொலை குறித்தான செய்தியோடு தான் நாள் தொடங்கிறது. இன்றைய தினம் படிக்கிற போது 4 கொலை. அதிமுக காரர் கொலை செய்யப்படுறாரு, பாமக காரர் கொலை செய்யப்படுறாரு, காங்கிரஸ்காரர் கொலை செய்யப்படுறாரு. தமிழ்நாட்டில் 4 மண்டலங்கள் இருக்குன்னா 4 மண்டலத்திலையும் கொலை. அந்த லட்சணத்தை தமிழ்நாட்டோட காவல்துறை, உளவுத்துறை இருக்கிறது. இந்த ஆட்சி நிர்வாகத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது? 2021 ஐயா ஸ்டாலின் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாரு. அந்த விடியல் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த ஆட்சியும் அதிகாரமும் யாருக்கானதாக இருக்கிறது? மக்கள் வந்து நிம்மதியா உறங்க முடியுதா? தமிழ்நாடு முழுக்க கடைக்கோடி கிராமம் வரை எல்லா நகரங்களிலும் இன்னைக்கு கஞ்சா விநியோகம் அமோகமா இருக்கு. இன்னைக்கு செய்தியை பார்க்கிறோம், 17 வயது மாணவன் கஞ்சாவை பயன்படுத்தி விட்டு அவன் கையில கத்தியோடு இருக்கான் அப்படின்னு. இந்த சமூகம் எதனை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? ஒரு பக்கம் மது 24 மணி நேரம் மதுபான கடையிலிருந்து கள்ளத்தனமாக கூட விற்கப்படுது. மறுபுறம் கள்ளச்சாராயம் இப்போதான் 66 உயிர்களை பறி கொடுத்தோம். இன்னொரு பக்கம் கஞ்சா, அபின், போதை பொருள், போதை வஸ்து, மெத்து, போதை ஊசி, போதை சாக்லேட்னு பல்வேறு வடிவங்கள் இருக்குது. ஒரு சரியான நிர்வாகம் இருந்துச்சுன்னா அதிகார வலிமையை கொண்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திருக்க முடியும். ஆனால் நாட்டை ஆள தெரியாதவங்கிட்ட கொடுத்துருக்கணும். நாம 2000 தொடக்கத்தில் 2003, 2004 இந்த காலகட்டத்தில் கள்ளச்சாராய மரணங்கள், கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு கண் போச்சு, உடல் உறுப்புகள் பாதிப்படைந்தது, உயிரிழப்புங்கிற செய்தியை கேள்விப்பட்டோம். இது 2000 தொடக்கத்தில் 2003, 2004 இந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு எங்கேயுமே கள்ளச்சாராய மரணம் குறித்தான செய்தி நம்ம படிக்கல. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2023ஆம் ஆண்டு, போன ஆண்டு 23 பேர் செத்து போகிறேன். மரக்காணா, செங்கல்பட்டு இந்த பகுதியில் 23 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு. அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க இரும்புக்காரங்க கொண்டு ஒடுக்குவோம், அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம், கள்ளச்சாராயம் இனிமேல் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒழிச்சு காட்டுவோம், எங்களை நம்புங்க அப்படின்னாங்க. 23 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க சரி பண்ணுவோம் அப்படின்னு. கடைசியாக இந்த ஆண்டு பார்த்தா 66 பேர் செத்து போயிருக்காங்க. இந்த 66 பேர் சாவுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின். ஏன்னா நிர்வாகம் ஒழுங்கா இருந்திருந்தா கட்டாயம் 66 பேர் செத்து போயிருக்க மாட்டேன். நீங்க ஒரு வீதி இருக்கு, மக்கள் புழங்கக்கூடிய வீதினா, இந்த வீதியில் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை, ஒரு பானிபூரி கடை, இல்லை வந்து ஒரு கோழி இறைச்சி கடை அப்படி போனோம்னா கூட காவல்துறை ஒப்புதல் தேவை, காவல்துறை அனுமதி தேவை. அது மட்டும் இல்லாது காவல்துறைக்கு கப்பம் கட்டணும். நாள் கணக்கிலையோ, வார கணக்கிலையோ, மாத கணக்கிலையோ மாமூல் கொடுக்கணும். கொடுத்தா தான் கடை நடத்த முடியும். இது சாதாரண ஒரு கடைக்கே இதுதான் நிலைமை. ஆனால் கள்ளச்சாரங்கிறப்ப அரசுக்கு தெரியாது, அதிகாரிகளுக்கு தெரியாது, காவல்துறையினருக்கு தெரியாது, ஒருபோதும் அவன் நடத்த முடியாது, வாய்ப்பே இல்லை. அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் எங்க வித்தானோ அந்த இடத்துல இருந்து 200 மீட்டருக்குள்ள நீதிமன்ற வளாகம் இருக்கு, காவல்துறை காவல் நிலையம் இருக்கிறது. 200 மீட்டர்ல காவல் நிலையம் இருக்கு, நீதிமன்ற வளாகம் இருக்குன்னா அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா கள்ளச்சாரம் விற்கப்படுதுன்னு? ஏன்னா கண்டுக்காமல் விட்டான், காசை வாங்கிட்டு கண்டுக்காமல் விட்டான். அந்த கண்ணுக்குட்டிங்கிறவன் தான் முதன்மை குற்றவாளி. அவன் என்னமோ ராத்திரி போய் பொருட்களை வாங்கி கொண்டாந்து விடிய காலம் காய்ச்சி காலையில் எல்லாருக்கும் கொடுத்து சாயங்காலம் செத்து போனது போல பேசுறேன். பல மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா அரசு கண்டுகொள்ளல, காசை வாங்கிட்டு விட்டுட்டான் அத்தனை பேர். ஒருத்தன் இறந்து போறான், முதல்ல சுரேஷ்னு ஒருத்தன் இறந்து போறான். இறந்து போன பிறகு அடுத்து 2 சாவு, முதல் நாள் 3 சாவு நிகழுது. அந்த 3 சாவு வரை அரசு என்ன சொல்லி மூடி மறைக்குதுன்னா இது வந்து வாந்தி வலிப்பு, அதனால இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு உடல் உபாதை, உடல்ல சிக்கல், அதனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மூடி மறைக்குது. முதல்ல சுரேஷ் ஒருத்தர் இறந்து போனப்ப குறைந்தபட்சமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி
யாராவது சாராயம் குடிச்சிருந்தா வந்து மருத்துவமனைக்கு வந்துருங்க, உயிருக்கு ஆபத்து இருக்கு, யாரும் அதை குளிச்சிடாதீங்க அப்படின்னு அரசு விழிப்புணர்வை ஊட்டியிருந்து காவல்துறையும் உளவுத்துறையும் ஒழுங்கா செயல்பட்டு இருந்தா 40 உயிர்களை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனா 3 பேர் சாவ கள்ளச்சார மரணம் இல்லைன்னு சொல்லி மூடி மறைப்பதற்காக கள்ளச்சாரத்தில் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னா அந்த சுரேஷ் இறந்து போனவன் இறுதி சடங்குக்கு போறப்பவே எல்லாரும் பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்கான். பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடிக்கிறப்ப அங்கிருந்த உளவுத்துறை அங்கிருந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? அப்படி தொடர்ச்சியாக அக்கறையற்று அலட்சியமாக இருந்ததன் விளைவாக 66 பேர் செத்து போயிட்டான். 66 பேர் செத்து போன பிறகு இப்ப அரசு சொல்லுது இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம். யாரை ஒடுக்குவ? நீ யாரை ஒடுக்குவ? 66 சாவுக்கு 66 பேரோட சாவுக்கு யார் பொறுப்பேற்பது? 10 லட்சம் ரூபாய் காசை தரணும், கொடுத்துட்டா உயிர் திரும்ப வந்துருமா? அந்த உயிரிழப்பை ஈடுகட்ட முடியுமா? எங்கெங்க நடக்குதெல்லாம் நவீன காலத்தில் வாழ்றாங்க. தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்குது, நொடி பொழுது எல்லாத்தையும் கண்டறிய முடியுங்கிற வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் 3 மாதம் 4 மாதம்னு தொடர்ச்சியா கள்ளச்சாராயம் வித்துட்டு ஒருத்தன் இருந்திருக்கான். அதை உளவுத்துறையும் காவல்துறையும் கண்டுகொள்ளாம இருக்குன்னா இந்த நிர்வாகத்தை என்னவென்று சொல்வது? எவ்வளவு மோசமான கேலி குத்தான நிர்வாகம். தமிழ்நாடு முழுக்க கஞ்சா புழங்குது. போன அதிமுகவின் ஆட்சி காலத்திலே ஐயா ஸ்டாலின் சட்டசபைக்கு போனார். எப்படி போனார்? குட்காவோடு போனார். விஜயபாஸ்கரும் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன் சேர்ந்து கொண்டு குட்காவுக்கு வந்து முறைகேடாக காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க குட்கா விநியோகம் நடக்குதுன்னு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா வியாபாரம் நடக்குது. கஞ்சா வியாபாரம் செய்வதற்கு ஐயா ஸ்டாலினும் அவரோட தவ புதல்வன் ஐயா உதயநிதி ஸ்டாலினும் காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்துறாங்களா? தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விநியோகம் நடக்கிறது ஐயா ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த கஞ்சாவை தடுக்க என்ன செய்ய போறீங்க? இந்த கஞ்சாவின் மூலமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டு அதில் 30 உயிர் போனா மறுபடியும் கிளம்புவார். இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்குவோம். இரும்புக்காரன் யாரை ஒடுக்குச்சு? பஞ்சு மிட்டாய் விற்கிறவன, மீம்ஸ் போடுறவன, கிளிசோசியம் பார்க்கிறவன, திமுக குதிரை பேசுறவன, உளவுத்துறை நோட்டமிட்டு கொண்டிருக்கிறது யாரு? திமுக யாரை திட்டுறான், யார் திட்டுறான், அவன் பின்புலம் என்ன, அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான், இதைத்தான் உளவுத்துறை நோட்டமிட்டு கொண்டிருக்கு. உளவுத்துறையும் காவல்துறை இந்த லட்சணத்தில் இருந்தா நாடு சிறப்பாக விளங்கிடும், மிகச்சிறப்பாக இருக்கும். நான் திரும்ப திரும்ப ஒரு சம்பவத்தை சொல்றேன். இந்த லட்சணம் வந்து இந்த ஆட்சி நிர்வாகத்தோட லட்சணம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. நெல்லையில் வந்து ஒரு அரசு பேருந்து, அந்த அரசு பேருந்தில் வந்து ஒரு கான்ஸ்டபிள் அவர் ஏறுறாரு. ஏறின உடனே கண்டக்டர் டிக்கெட் எடு அப்படிங்கிறாரு. இல்லை நான் வந்து போலீஸ், நான் எடுக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இல்லை அப்படிங்கிறாரு. அது 2 பேருக்கும் வாய் தகராறாக மாறுது. வாய் தகராறாக மாறிய பிறகு வேற வழி இல்லாமல் டிக்கெட் எடுத்து தர்றாரு. அந்த காணொளி, அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பரவுது, தீயா பரவுது. அப்படி பரவிய பிறகு அடுத்த 3 நாட்கள் தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் மீது, நடத்துனர்கள் மீது காவல்துறை வழக்கப்படுது. என்ன வழக்கு? நீ ஏன் சீட் பெல்ட் போடல? எங்க சீட்டே இல்லைங்க, எங்க சீட் பெல்ட் போடுறதுன்னு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீட் பெல்ட் ஏன் போடல? ஓ மேலே கேஸு. சட்டை ஏன் கசங்கி இருக்குது? ஏன் வந்து கால் செருப்பு போட்டிருக்க? ஏன் வண்டியை 2 அடி தள்ளி நிறுத்திருக்க? இப்படி பல வழக்கில் போடுறான். தமிழ்நாடு முழுக்க 3 நாட்கள் ஓட்டுநர்கள் மீது, நடத்துனர்கள் மீது காவல்துறை வழக்கப்படுது. 3 நாட்களுக்கு பிறகாக சமாதான படலம் அரங்கேற்றப்படுது. என்ன பண்றாங்க? சம்பந்தப்பட்ட அந்த கான்ஸ்டபிளையும் சம்பந்தப்பட்ட அந்த கண்டக்டரையும் கூப்பிட்டு 2 பேரையும் ஒண்ணா நிற்க வச்சு கண்கள் பணிக்க செய்து இதயம் இணைக்க செஞ்சு காதல் கசிந்திருக்க ஓட விட்டு 2 பேரையும் கட்டிப்பிடிக்க விட்டு தேநீரை கொடுத்து 2 பேரும் குடிச்சிட்டு சமாதானம் ஆகிக்கிங்கன்னு அவங்க கட்டிப்பிடிச்சு சமாதானம் ஆகிக்கிறாங்க. ஆன பிறகு இந்த வழக்குகள்லாம் திரும்ப பெறப்படுது. இது உண்மையிலேயே அந்த ஆட்சி நிர்வாகம் நடக்குதா இல்லை நாடகதாவும் நடக்குதா? எங்கேயாவது இந்த கேள்வி குத்து நடக்குமா? மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் ஒரு துறை இருக்கு, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இன்னொரு துறை இருக்குன்னா இந்த துறைக்கு இடையே மோதல் வரும், புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க காவல்துறையும் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு, போக்குவரத்து துறையும் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒரே அரசின் கீழ் இருக்கக்கூடிய 2 துறைகள் அற்பத்தனமான காரணங்களுக்காக மோதிக்கொள்கிறது. அப்படி மோதிக்கொள்கிற போது இரும்பு கரம் கொண்டிருக்கிற இரும்பு கை மாயாவி ஐயா ஸ்டாலின் அவர்கள்
என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏன்பா தேவையில்லாம வளர்க்க போறீங்க, தேவையில்லாம ஏன் சலசலப்பை ஏற்படுத்துறீங்க, ஏன் இங்கே தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துறீங்கன்னு இரும்பு கை மாயாவி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை பேச்சிருந்தாலே இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது. அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலைங்க. ஒரே ஒருத்தன் பரமக்குடிலையும் கிளம்பி போய் இந்த பக்கம் மேற்கு வங்காளத்தில் 2 கப்பு வாங்குறான், கோப்பம் வாங்குறான். இந்த வடிவேல் நகைச்சுவரும்ல, வடிவேல் நகைச்சுவை பாத்திர நாச்சியப்பன் பாத்திர கடையில் எழுதுவார்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு வர்றேன். வாங்கிட்டு வந்து நான் உலக கோப்பையில் பங்கேற்று நான் உலக கோப்பை வென்றுட்டேன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் படம் எடுத்துட்டு போயிட்டேன். காவல்துறை, உளவுத்துறை, இன்னப்புற துறைகள் எல்லார் கண்ணையும் மண்ணை அள்ளி தூவிட்டு முதலமைச்சரை ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஒருத்தன். அதுவும் அப்பா கிட்ட ஒரு கோப்பையை காட்டுறேன், மகன்கிட்ட ஒரு கோப்பையை காட்டுறேன். ஒரே உலக கோப்பை தான், இந்த கோப்பை வர அந்த கோப்பை வர, 2 பேரும் போஸ். இந்த லட்சணத்தில் நிர்வாகம் இருக்குது. ஒருத்தன் தலைமைச் செயலகத்துக்கு வந்து முதலமைச்சரை ஏமாத்திட்டு போறேன், ஏன்னா அவருக்கு தெரியல. இந்த லட்சணத்தில் நிர்வாகம் இருந்தா தமிழ்நாடு சந்தி சிரிக்காம என்ன நடக்கும்? அதிமுக ஆட்சி கொடுமையான ஆட்சி. அதிமுக ஆட்சிக்கான மாற்று நீங்க என்ன மாற்ற கொண்டு வந்தீங்க? நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாம் நடக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்திலே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போராடிய மண்ணின் மக்களை 15 பேரை துள்ள துடிக்க கொன்றது எடப்பாடி பழனிசாமி அரசு. நாங்கள் வந்தோம் என்றால் அந்த குற்றத்துக்கான நீதியை நிலைநாட்டுவோம் என்று பேசியது திமுக. 2018 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, 19 பாராளுமன்ற தேர்தல் வருது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் அம்மையார் கனிமொழி போட்டிடுறாங்க. கனிமொழி போட்டிடுகிற போது திமுகவை சேர்ந்த பெருமக்கள் எல்லாம் இறந்து போன தங்கச்சி ஸ்டாலின், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போன தங்கச்சி ஸ்டாலின் உருவப்படத்தை காண்பித்து இந்த ஸ்டாலினுக்கு நீதி வேணும்னா நீங்க வந்து கனிமொழிக்கு ஓட்டு போடுங்க என்று வாக்கு கேட்டது. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஸ்டாலினோட மரணத்துக்கு நீதி கிடைச்சிருக்கா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா, சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்களா? அதிமுக நிகழ்த்தியது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை. அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு தொடர்புடைய யார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது திமுக அரசு. அப்ப 2 அரசுக்கு என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் இல்லையே. 8 வழி சாலை திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம். மத்திய அரசின் திட்டம் என்று சொல்லி 8 வழி சாலை திட்டத்தை வந்து அனுமதிக்க கூடாது என்றவர் ஐயா ஸ்டாலின். ஆனா திமுக ஆட்சி காலத்திலே 8 வழி சாலை திட்டம் அமலாக்கம் செய்யப்படுகிறது. நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், நாங்கள் தனியாக ஒரு கல்விக் கொள்கையை வடிவமைப்போம் ஐயா ஸ்டாலின். ஆனா இன்றைக்கு அதே புதிய கல்விக் கொள்கையிலிருந்து ஒவ்வொரு அம்சங்களாக உருவெடுத்து தமிழ்நாட்டிலே அமலாக்கம் செய்யப்படுகிறது. பாரதிய ஜனதா என்ன விரும்புகிறதோ அது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவை சேர்ந்த அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்றாரு, திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்மாதிரியே முன்னோடியே ராமர் தாங்கிறது. ராமர் தான் முன்மாதிரியா. யாராவது ஒரே ஒரு திமுகவை சேர்ந்த மாநில நிர்வாகி, மாநில செய்தி தொடர்பாளர், இன்னொரு அமைச்சர் இல்ல யாராவது ராமர் எங்கள் முன்மாதிரி அல்ல, ரகுபதியின் கருத்தை ஏற்கக்கூடியது அல்ல, அந்த கருத்தை மறுக்கணும் என்று யாராவது ஒருத்தங்க பேசினாங்களா? ராமரை முன்மாதிரிட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் தான் போடல, ராமர் வணங்கத்தக்கவருங்கிறது. பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, அம்பேத்கருக்கு முன்மாதிரி முன்னோடி ராமர் தான். அதுவும் சாதாரண ராமர் இல்ல, சமூக நீதி காவலர் ராமர். சொல்றது திமுக. இதை திமுக யாரும் மறுக்கவில்லை. என்ன கூத்துன்னா, ராமர் வந்து பாஜகவோட அரசியல். அவன் பேசி பேசி பார்த்தான். ஜெய் ஸ்ரீராம்னா நீங்க பாஜக ஓட்டு போடலன்னா ராமர் கோயில் இடிச்சிருவாங்க, ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றவங்களை கைது பண்ணிடுவாங்க. அப்ப ராமரை காக்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா யாரு? பாரதிய ஜனதா. நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் தொகுதியில் ராமர் கோயில் இருக்கு பாருங்க, அயோத்தி. அந்த அயோத்தி உள்ளடக்கிய பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக தோத்து போனது, சமாஜ்வாடி வென்றது. ராமர் அரசியல் பாஜகவால வெல்ல முடியல. அதை வச்சு பாஜகவாலே தோத்து போச்சு. ராமர் அரசியல் தோத்து போன பிறகு ஒரிசா சட்டமன்ற தேர்தலின் போது நரேந்திர மோடி பேசினார். ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னவர் ஜெய் ஜெகநாத். அங்க பூரி ஜெகநாத் கோயில் இருக்கு, அது வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம்னு பேசினவர் ஜெய் ஜெகநாத். பாரதிய ஜனதாவே ராமரை கைவிட்டுச்சு.
பாரதிய ஜனதா கைவிட்ட ராமரை இப்போது திமுக தூக்கி சுமக்குது. ராமர் சமூக நீதி காவலர், பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்குமா இல்லை, அது திமுக தான். இந்த கேவலங்கட்ட திமுக கொள்கைன்னு பேசுறான், கோட்பாடுன்னு பேசுறான். கொள்கை கோட்பாடு என்று பேசுவதற்கு எந்தவித தார்மீகமாகவும் திமுகவுக்கு இருக்க? செந்தில் பாலாஜி ஓராண்டாக சிறையில் கடந்து வாழ்கிறார். எதுக்கு வாழ்றாரு? உப்பு சத்தியாகிரகம் ஏதாவது பண்ணாரா? நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டாரா? மொழிப்போரில் பங்கு கொண்டாரா? ஊரடிச்சு உலையில போட்டாரு. அவன் பிடிச்சிட்டாங்க கையங்காலுமே. அது என்ன சொல்றாங்க, அவர் வந்து சரியான ஆளுங்க. எப்படி சொல்றீங்க? உலகத்தில் யாராவது வாங்கின லஞ்சத்தை திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்களா? ஆனா எங்க செந்தில் பாலாஜி திரும்ப கொடுத்தாருங்க. அதான்டா கேஸே. அங்கதான் மாற்றாரு. எப்படி பாருங்க, போக்குவரத்துறை அமைச்சா இருக்காரு செந்தில் பாலாஜி. போக்குவரத்துறை அமைச்சா இருக்கப்ப நான் உனக்கு கண்டக்டர் வேலை வாங்கி தர்றேன், உனக்கு வந்து நான் வந்து டிரைவர் வேலை வாங்கி தர்றேன், நீ எவ்வளவு கமிஷன் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்டையும் 3 லட்சம் 4 லட்சம் காசு ஆட்டையை போட்டார். பண்றதே ஃப்ராடு, மோசடித்தனம். அந்த வாங்கின காசுக்கு விசுவாசமா இல்லை. கடைசியா வழக்கு நடந்து மாட்டிக்கொண்ட பிறகு வாங்கிய காசை பூரா திரும்ப கொடுத்துட்டார் உத்தமர். இப்ப வழக்கு நடக்குது, புலஸ்தரில் வச்சிருக்காங்க ஓராண்டாக. அமைச்சராக இருந்தால் நமக்கு வந்து ஜாமீன் கிடைக்காதுன்னு அமைச்சர் பதவியை திறந்தாரு. இப்ப சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவன் ஜாமீன் கொடுக்க மாட்டான். இந்த வழக்கை சிறைக்குள் இருக்கும் போது நடத்தி முடித்து செந்தில் பாலாஜியை தண்டனை குற்றவாளியாக மாற்றுவான். செந்தில் பாலாஜியோட அரசியல் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். செந்தில் பாலாஜி சிறையிலே கிடக்கட்டுங்க. பாடம் ஊரடிச்சு உலையில போட்டா, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போட்டா, ஏழை மக்களின் ரத்தத்தை உறிஞ்சினால் என்ன பாடங்கிறதுக்கு செந்தில் பாலாஜி சமகால உதாரணம். இதே செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கிறப்ப 2012 நினைக்கிறேன், அம்மையார் ஜெயலலிதாவோட மனசை குளிர்விக்கும் சொல்லிட்டு இங்கிருந்த தானி ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாம் வலுக்கட்டாயப்படுத்தி அழைச்சு கொண்டு போய் கிண்ண சாதனை பண்றங்கிற பேர்ல ரத்தத்தை வலுக்கட்டாயமாக எடுத்தவர், வலுக்கட்டாயமாக உறிஞ்சியவர் இந்த செந்தில் பாலாஜி. மறக்க முடியுமா? ரத்தத்தை எடுத்து அதிகப்படி ரத்தம் இந்தியாவிலே அதிகம் நாங்கள் தான் கொடுத்தோம்னு, நாங்கள் கிண்ண சாதனை பண்றோம், உலகத்திலே அதிகமாக கொடுத்தோம்னு கிண்ண சாதனை பண்றோம்னு சொல்லிட்டு ஜெயலலிதா கிட்ட ஜால்ரா போறதுக்காக இருந்தவர் இந்த செந்தில் பாலாஜி. அதே செந்தில் பாலாஜி சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. கோபாலபுரம் கொள்ளை கூட்டம், இந்த வார்த்தை நான் பயன்படுத்தல, பயன்படுத்தியது செந்தில் பாலாஜி. இதே கரூர்ல குளித்தலையில் பேசுறப்ப ஐயா ஸ்டாலின் பேசுறாங்க, இவர் கெட்ட கேட்டுக்கு இவர் பேர் முதலமைச்சர் பட்டியலில் இருந்துச்சு, இவர் தம்பி அசோக்கும் பண்ண கொள்ள தெரியாதான், அநியாயம் தெரியாதான், கேட்டவர் ஸ்டாலின். இன்னைக்கு 2 பேரும் ஒண்ணு கூடிட்டு, அதாவது சிம்ரன் என் குடும்பத்தை அவன் கவனமா திட்டுவான், அவன் குடும்பத்தை நான் கவனமா திட்டுவேன், இது எங்களுக்குள்ள ஒரு ஃபேஷனாவே வச்சிருக்காங்க என்பது போல மாறி மாறி மக்கள் மட்டத்தில் குற்றம் சாட்டினார்கள். செந்தில் பாலாஜியை ஊழல்வாதி என்று முதலில் சொன்னது திமுக, மறைந்த ஐயா கருணாநிதி. அவர் தான் குற்றஞ்சாட்டு சுமத்தினாரு. செந்தில் பாலாஜி ஊழல்வாதி என்று சொன்னது அவரு. இன்னைக்கு அந்த செந்தில் பாலாஜிக்காக திமுக துடிக்குது. என்ன நேர்மையா இருந்தீங்களா, உண்மையா இருந்தீங்களா? ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தல் எவ்வளவு அநியாயம் பண்ணீங்க, எவ்வளவு அக்கிரமம் பண்ணீங்க. வாக்குக்கு காசு கொடுத்து, அது மட்டும் இல்ல, வாக்கு காசு கொடுத்து, பரிசு பொருள் கொடுத்து, காமாட்சி விளக்கு கொடுத்து, குக்கர் கொடுத்து, கொலுசு கொடுத்து, தோடு கொடுத்து, தொங்கட்டாங் கொடுத்து, வீட்டுக்கு வீடு ஆட்டு இறைச்சி கொடுத்து, வாக்காளர்களை ஏற்காடு இன்ப சுற்றுலா கூட்டு போய், வாகனங்களை ஏற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு, பட்டிகளில் ஆடு மாட்டை அடைத்து வைத்திருப்பதை போல அடைச்சி வச்சு, தலைக்கு விலை பேசி ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றியது இந்த செந்தில் பாலாஜி. மறக்க முடியுமா? எல்லா கொடுமையும் திமுக தாங்க பண்ணுச்சு. என்னங்க திமுக பண்ண போகுது? எதுக்காக இந்த கட்சியில் இனிமே இருக்கணும்? கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, நோக்கம் இருக்கா, அக்கறை இருக்கா? ஒரு கர்மாந்திரம் இல்லை. கருணாநிதி ஆண்டாரு, ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கார் ஐயா. அடுத்தது உதயநிதி அடுத்த மாதம் துணை முதலமைச்சராக மாறிடுவார். அவர் காலத்துக்கு பிறகு இன்பநிதியும் வந்துடுவார். நாம காலங்காலமாக ஒரே குடும்பத்துக்கு ஓட்டை போட்டு நாசமத்து போகணுமா, நடுத்தருக்கு வரணுமா? என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு? பார்லிமெண்ட் தேர்தல் நடக்குது இந்த 2024.
அந்த தேர்தலுக்கு முன்பாக நெருக்கத்தில் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க, மாநாடு போடுறாங்க திமுக சார்பாக. மாநாடு பேர் வந்து மாநில சுயாட்சி மாநாடு சேலத்தில் நடக்குது. மாநாட்டில் வந்து திமுகவின் தலைவர் பெருமக்கள் மேடையில் உரையாற்றி கொண்டிருக்காங்க. அந்த மாநாட்டு மேலே கூட்டத்தை காமிக்கிறேன். காமிக்கிற ஒரு இடத்துல பார்த்தா நாற்காலியில் உட்காராமல் தரையில் உட்காந்துருக்கேன். ஒரு ஒரு 10 பேர், அது ரவுண்டமாக வட்டமாக உட்காந்துருக்கேன். என்னடா வட்டமாக உட்காந்து என்னடா பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா சீட்டாட்டம் போட்டுக்கிட்டு கட்சி மாநாட்டில். நாங்கள் மாநில சுயாட்சியை மீட்பு என்ன மாப்பிள்ள ஜோக்கரே வரமாட்டேங்குது, எல்லா ஜோக்கரும் மேலே தான் உட்காந்துருக்கு மாப்பிள்ள, வராது மாப்பிள்ள. உலகத்தில் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ மாநாடுகளை பொதுக்கூட்டங்களை போட்டிருக்கு. யாராவது சொல்லுங்க, ஒரு கட்சி மாநாட்டில் சீட்டாட்டம் போட்ட வரலாறு எங்கேயாவது உண்டா? சண்டை கூட போட்டுக்காங்க, சீட்டாட்டம் போட்டுக்கான அவனாது. எனக்கு சீட்டாட்டம் போட்டதான் வியப்பே இல்லை. இந்த மாநாட்டுக்கு போனால் சீட்டாட்டம் போடலாம்னு சீட்டுக்கட்ட ஞாபகம் ஒருத்தன் வாங்கிக்கிட்டு கொண்டு போயிருக்கான் பாருங்க. அவன் எத்தனை கூட்டத்தை சீட்டாட்டம் போட்டிருப்பான், எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருப்பான். அப்ப அனுபவம், காலங்காலமா அனுபவம். நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் முடியுது, மாநாடு முடியுது. முடிஞ்ச உடனே நாம் தமிழர் கட்சி உறவுகள் என்ன பண்றாங்க, உறவுகள் வந்து இறங்கி சாலையில் இறங்கி துப்புரவு பண்ணிச்சுறாங்க. ஏதாவது தண்ணீர் போத்தல் இருக்கா எடுத்து ஓராம போடுறாங்க, குப்பை இருக்கா எடுத்து ஓராம போடுறாங்க, நாற்காலியை அடிக்க வைக்கிறாங்க, சாலையை ஒழுங்குபடுத்தி வாகனங்கள் போறதுக்கு வந்து வழி ஏற்படுத்துறாங்க. இது நாம் தமிழர் கட்சி உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணியம், நேர்த்தி, ஒழுங்கு. திமுகவோட மாநாடு முடியுதா, பொதுக்கூட்டம் முடியுதா, என்ன பண்றான், தொண்டை முறை கிளம்புறான். எங்கடா வாழை மரம் இருக்குன்னு பார்க்குறேன், வாழைத்தார் இருக்கா அப்படி தொங்குறான், வந்துச்சு நடத்திட்டு போயிடுறேன். இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம், திமுகவின் பொதுக்கூட்டம். கருப்பழனியப்பன் போன்றவங்க பேசுகிறாங்க, கருப்பழனியப்பன், சோயிரா பாண்டியங்க போன்றவங்க பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டாங்க, கூட்டம் முடிஞ்சு. முடிச்ச உடனே எல்லா திமுக காரனும் தலைமையில நாற்காலியை வச்சு கிளம்பிட்டான் வீட்டுக்கு. நாற்காலி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கேயாவது இந்த கூத்தை பார்க்க முடியுமா? ஏன்னா நான் உனக்கு 500 ரூபா தரேன்னு கூப்பிட்டுருப்பேன், காசு தந்துருக்க மாட்டேன். சரி, வந்த வரைக்கும் லாபம் எடுத்துகிட்டு போவோம். இந்த கட்சி மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, மக்களுக்கு விசுவாசமா இருக்குமா? அதெல்லாம் ஒரு கால கொடுமை. அதுவும் ஐயா ஸ்டாலின் இருக்காரு பாருங்க, 2021 ஒரு கூத்த பண்ணாரு. 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புற, அதுக்கு முன்னாடி மக்களை போய் சந்திக்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் மனு வாங்குறாரு, மனு வாங்கி ஒரு பெட்டியில் போடுறாரு. அப்போ வந்து கூட்டத்திலேருந்து ஒருத்தவன் மனு கொடுத்துருக்காரு, மனுவை வாங்கி படிக்கிறார். என்ன படிக்கிறாரு, தன் கணவனை காணும் என்று புகார் கொடுத்த திருமலை அவர்களுக்கு கணவனை மீட்டு தருவோங்கிறார். திருமலன் ஒருத்தன் என் கறவ மாடை காணும் கண்டுபிடிச்சாங்கிறான், இவர் வாங்கி கணவனை காணுங்கிறார். சரி, அதையாவது மாற்றி படிக்கிறீங்கன்னு கூட புரிஞ்சுக்கிறேன். திருமலங்கிறது ஆம்பளை பேர் கூட தெரியாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சரோட அறிவுத்திறன், யாரோ ஒரு அம்மா பேர் வைங்கன்னு குழந்தைய கொடுக்குது. அப்பா பேர் என்னம்மா அப்படி கேட்கிறாரு, ஷேக் அலாவுதீன். ஓ, ஜெயக்கடாவா, பக்கோடான்னு சொல்லாமல் போனான்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியேன். மகனுக்கு பேர் வச்சுன்னா அப்பாவுக்கு பேர் வச்சுட்டாரு, ஷேக் அலாவுதீனை மாற்றி ஜெயக்கடான்னு. அப்படிப்பட்ட ஒரு அறிவில் வந்து முதிர்ந்த ஒரு தலைவர் ஐயா ஸ்டாலின். அவர் ஆட்சி காலத்தை இன்னமும் 2 ஆண்டுகள் வாழணும். இவர் ஆண்டதே கொடுமைன்னா திரும்ப உதயநிதி வரணுமா? தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தகுதி வேண்டாமாங்க, தராதரம் வேண்டாமாங்க, யாரால வேணா ஆண்டு போயிடலாமா? எப்படிப்பட்ட மேம்பட்ட இனம் தமிழினம், உயர்ந்து சிறந்து விளங்கிய இனம் தமிழினம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவம் பாடினாங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாகரிகம் உலகம் முழுக்க பரவாத காலகட்டத்தில், நவீனங்கள் இல்லாத காலகட்டத்தில் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று பாடினான் நம் பாட்டன் வள்ளுவன். விருந்தோம்பல்ங்கிற அதிகாரத்தை படைச்சான். வீட்டுக்கு விருந்தர் வந்தா எப்படி உபசரிக்கணும்னு சொன்னான். மானத்தை பத்தி பாடினான், மயிர்நீப்பின் வாளா கவரிமான் அன்னார் உயிர்நீப்பின் மாணவரின். வீரத்தை பத்தி பாடினான், விழுப்புண் படாத நாடெல்லாம் வலிக்கும் வைக்கும் தன் நாளை எடுத்துனான். வீரத்தை பத்தி, மானத்தை பத்தி, கொடையை பத்தி, விருந்தோம்பலை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி, எல்லாத்தை பத்தியும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் பாடியிருக்கான். இந்த இடத்துல பிறந்தவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு உலக பொதுமுறையை உலகத்துக்கு கொடுத்து, அந்த பொதுமுறை உலகம் முழுக்க வாழக்கூடிய மானுட கூட்டத்துக்கு எந்த காலத்துக்கும் பயன்படுகிற அளவுக்கு ஒரு அறிவு கொடையாக இருக்கிறது என்றால், இந்த இனம் அறிவில் எப்படிப்பட்ட மேம்பட்ட இடமா இருந்திருக்கும். இந்த புலிக்கொடி ஏந்தி நம் தாத்தன் ராஜராஜ சோழன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா, இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா
என்று உலகின் பல்வேறு நாடுகளை வென்று உலகத்தை வென்று மன்னாதி மன்னனாக வளம் வந்தான். அவன் பேர் வந்து அருண்மொழி சோழன். ராஜராஜங்கிறது பட்டம். மன்னனுக்கெல்லாம் மன்னாதி மன்னன் பொருள். அந்த ராஜராஜ சோழ ஆண்டையினம் இன்னைக்கு மலேசியாவுக்கு கூலி வேலைக்கு போறோம். அந்த மலேசியாவை வென்று விட்டு மலேசியாவில் இருக்கக்கூடிய கடாரத்தை வென்று விட்டு கடாரம் கொண்டான் என்று பெயர் பட்டான் நம் பாட்டன் ராஜேந்திர சோழன். ஆண்ட இனம்ங்க, ஆண்ட இனம். இன்றைக்கு அழிவின் விளிம்பில் நிற்கிறது. உரிமைகள் எல்லாம் போச்சு. நமக்கு எந்த உரிமையும் இல்லை. காவிரி உரிமை நமக்கு இல்லை, முல்லை பெரியாட்டு உரிமை நமக்கு இல்லை, கச்சத்தி உரிமை நமக்கு இல்லை, பாலாட்டு உரிமை எதுவும் நமக்கு இல்லை. அண்டை மாநிலங்களில் எங்குமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் அழித்தொழிக்கப்படுகிறது. 2000 ஆண்டுகால தமிழ் சமூகத்தை பாருங்க. 2000 ஆண்டு பின்னோக்கி போங்க. இந்த 2000 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள், அரசர்கள் வந்தார்கள், படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள். வாதாபி எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் தகர்க்கப்பட்டது, கோயில் நொறுக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது. இவ்வளவு வன்முறைகள் நிகழ்ந்த போதும், வழிபாட்டு தலங்கள் நொறுக்கப்பட்ட போதும், பிரிவினைகள் நிகழ்ந்த போதும் ஒருபோதும் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டது. மன்னராட்சியில காவிரி தண்ணி கிடைச்சிச்சு. வெள்ளக்கார ஆட்சியிலையும் காவிரி தண்ணி கிடைச்சிச்சு. ஆனா மக்களாட்சியில ஜனநாயக ஆட்சி காலத்தில் நமக்கான உரிமை இல்லை. எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். அருகாமையில் வந்து கேரளாங்கிற ஒரு மாநிலம் இருக்கு, ஆற்று படுகை இருக்கு. ஆனா கேரளாவில் மண் அள்ள முடியுமா? மண் அள்ளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? மண்ணில் கை வச்சா வெட்டிடுவான். 44 ஆற்றுப்படை இருக்கு, ஒரு ஆற்றுல கூட மண் அள்ள முடியாது. கேரளாவின் நிலைமை. ஆந்திராவில் பாலாறு ஓடுது. ஆந்திராவில் பாலாறு ஓடுறது 33 கிலோமீட்டர் தான், வெறும் 33 கிலோமீட்டர். அந்த 33 கிலோமீட்டர்ல 22 தடுப்பணை கட்டி அந்த பாலாற்று நீர்வளத்தை தனக்கு மட்டுமாக சொந்தம் கொண்டாடுறேன். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள பாலாறு 222 கிலோமீட்டர் பாயுது. ஒரு இடத்துல தடுப்பணை இல்லை, ஆனா பல இடங்களில் மணல் குவாரி அமைச்சு மண்ணை அள்ளி கொண்டிருக்கேன். மண் தானே போனால் போகட்டும் நினைக்கலாம். 1 கியூபிக் மீட்டர் அளவுக்கு மண்ணை எடுத்தால் 3 கியூபிக் மீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீர் மட்டம் கீழே போகும். இது இயற்கை விதி. தொடர்ச்சியா மண் அள்ளி கொண்டிருக்கானே. காவிரி ஆத்தங்கிற ஓரத்தில் பாருங்க, யூகலிப்டஸ் மரம் இருக்கு. யூகலிப்டஸ் மரம், இந்த யூகலிப்டஸ் மரம் காத்துல ஈரப்பதம் இருந்தா கூட அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்துரும். இந்த மரத்தை ஆத்தங்கர ஓரம் வந்து நட்டு வச்சா அயோக்கிய போயாரு. யார் நட்டு வச்சா யோசிச்சு பாருங்க. அதிமுக ஆளுது. அதிமுகவின் ஆட்சி காலத்தை மனக்கொள்ளை இருந்தது, திமுகவின் ஆட்சி காலத்தை மனக்கொள்ளை இல்லை சொல்ல முடியுமா? திமுகவின் ஆட்சி காலத்தை மனக்கொள்ளை இருக்கிறது, அதிமுக ஆட்சி காலத்தை மனக்கொள்ளை இல்லவே இல்லை சொல்ல முடியுமா? திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும் மண்ணை கொள்ளடிப்பான், மலையை தகர்த்து கனிம வளங்களாக ஏற்றுவான், நீரை உறிஞ்சி எடுப்பான். இயற்கை வளங்கள் அளிக்கப்படுது. தமிழ்நாடுக்கு வந்து 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதை 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடியா உயர்த்தலாம் கூட வச்சுக்குவோம். தமிழ்நாடு கஜானா ஒண்ணுமே இல்லாமல் திவளாகுதுன்னு கூட வச்சுக்குவோம். இலங்கை போல ஒரு பொருளாதார நெருக்கடி வருது அப்படின்னா கூட பரவாயில்லை, ஏதாவது ஒரு காலத்தில் மீண்டு எழ முடியும். ஆனா இந்த நிலத்தின் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டால், ஜீவ நதிகளாக விளங்கக்கூடிய ஆறுகள் செத்து போனால், மலைகள் தகர்க்கப்பட்டால் எப்படி மீட்டுருவாக்கம் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. வறட்சி பஞ்சம்ங்கிற செய்தியை தமிழ்நாட்டில் கேள்விப்படலாமா? தமிழ்நாட்டில் வறட்சி பஞ்சம்னு. தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் என்னன்னு கேட்டா ராமநாதபுரம் சொல்லுவோம். ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில 1 விழுக்காடு கூட பெறாத துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா, பக்ரைன் இந்த நாடுகளில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை, தண்ணீர் பஞ்சம்னு ஒன்று இல்லை. துபாயில் வந்து நம்ம ஊர் போல பருவமழை பொழியுமா? பருவமழை கிடையாது. சவுதி அரேபியாவில் நம்ம ஊர் போல ஆறு இருக்கா? ஆறே இல்லை. ஆறே இல்லாத, பருவமழை இல்லாத அந்த நாடுகளில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. இத்தனைக்கும் அங்கே ஆடுறது மக்களாட்சி இல்லை, மன்னராட்சி. ஒரு மண்ணை ஆடுறான், அந்த மன்னனுக்கு, அவன் குடும்பத்துக்கு, அவன் உறவுகளுக்கு, சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதும் நினைக்கல, கடைக்கோடி வரைக்கும் குடிநீரை சாத்தியப்படுத்திருக்கேன். நம்ம ஊர் போல தண்ணி லாரியை வச்சுக்கிட்டு தண்ணி லாரி வரணும் காத்து நிற்கிறது இல்லை. விடிய காலம் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு போய் ஆற்றுக்குள்ளே ஊற்ற தேடி அங்கேயும் தண்ணி எடுத்து சிந்தாமல் சிதறாமல் குடத்தை வைப்பி அந்த தண்ணியை அழுங்காமல் குடுங்காமல் வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுட்டு தேத்தாங்குடைய விலைக்கு வாங்கி அதை தேய்ச்சி கலங்கள் தன்மையை போக வச்சுட்டு அப்புறமா குடிநீருக்கும் சமையலுக்கும் பயன்படுத்துகிற அளவுக்கு நிலைமை இல்லை.
அங்கே துபாயில், கத்தாரில், ஓமனில் குடிநீர் இல்லை, ஏன்னா மழை நீர் இல்லைங்கிறதுனால. அப்போ இருக்கிறது கடல் நீர். அந்த கடல் நீரை சுத்திகரிச்சாவது தன் மக்களுக்கு கொடுத்துட்றான். ஏன்னா அவனுக்கு நோக்கம் இருக்குது, அக்கறை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்த பூமி பந்தோட ஒட்டுமொத்த சராசரி மழைப்பொழிவு ஆண்டு ஒன்றுக்கு 800 மில்லிமீட்டர் தான். இந்த பூமி பந்து முழுமைக்கும் சராசரியாக ஆண்டு ஒன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. ஆனால் தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம். அந்த மழைநீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், வாய்க்கால்கள் தாங்கள் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும். கோடை காலத்தின் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது நம்ம இருக்க முடியும். அதை மன்னன் செஞ்சான். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் செஞ்சான். சோழ மன்னர்கள் என்ன பண்றான்? காவிரியை கொண்டான்னா வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரின்னா. பாண்டிய மன்னன் வைகையை கொண்டான்னா வைகை எங்கள் பொய்யா குலக்கொடின்னா. அவன் காவிரியும் வைகையும் கொண்டான்னா. பாரதி பாடுறான், பிற்காலத்தில் காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை புறநதி என மேவியாறு பல ஓட திருமணி செழித்த தமிழ்நாடுன்னா. மன்னனுக்கு பூகோள அரசியல்லாம் தெரியாது, அவன் அதெல்லாம் படிக்கல, ஆனால் சாத்தியப்படுத்தானே. ஆனால் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இத்தனை அதிகாரிகள், நீர்வளத்துறை அமைச்சகம், பொதுப்பணித்துறை அமைச்சகம் இத்தனையும் கொண்டிருக்கிற திமுக, அதிமுக அரசுகள் நீர் மேலாண்மைன்னு ஒன்று இருக்காங்க. ஏரிகளை, குளங்களை, குட்டைகளை பராமரிக்கணும். ஆற்றுல மண்ணை கொள்ளையடிக்க கூடாது. அது இயற்கையில் மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும், நிலத்தடி நீர்மட்டத்தை வீழ்ச்சி அடைய செய்யும்னு அக்கறை இருக்கா? எப்படி இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போறீங்க? எப்படி ஓட்ட போறீங்க? அதிமுக பண்ணதை திமுக பண்றேன், திமுக பண்ணதை அதிமுக பண்றேன். சாதனை என்ன? 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம். 1000 ரூபாய் கொடுப்பேன், உனக்கு 5000 ரூபாய்க்கு செலவு வைப்பான். மின்கட்டணத்தை உயர்த்தினானே, ஏன் உயர்த்தினா? ஐயா சொன்னது போல மின்கட்டண உயர்வு இல்லையா, மின்கட்டண திருத்தமா, மின் கட்டண திருத்தம். ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வு, அடிப்படை 60 ஆண்டுகள திராவிட ஆட்சிங்க அடிப்படை சாலை வசதி கட்டு மக்கள் போராடுறேன், தண்ணீர் வசதி கட்டி மக்கள் போராடுறேன். பேருந்து நிலையம் ஒழுங்கா பராமரிச்சு வைடா, பேருந்து நிலையத்தில் கழிப்பறை வசதி இல்லை அப்படின்னு போராட வேண்டியிருக்கு. ஏன்னா பெண்ணியம்னு பேசுற நாங்கள் பெண்களுக்கான ஆட்சிங்கிற, பெண்கள் ஒதுங்குவதற்கு கழிப்பறை வசதி இருக்காடா? ஒரு ஆண்மகன் எங்க வேணாலும் ஒதுங்கிடுவான் இருட்டா இருந்தா, ஒரு பெண்மகள் எங்க போய் நிற்பான்? அந்த அடிப்படை கட்டமைப்பை கூட 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்தை ஏற்படுத்தல. எதுவுமே இல்லைங்க. நாடாடுல சுடுகாடா இருக்கு, உன்னை நம்ப வைக்கிறான் நல்லா ஆட்சி இருக்குங்க என்பது போல. நாங்க பாஜக வலிமையா எதுக்குறோம், கடுமையா எதுக்குறோம், கடுமையா அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். பாஜக தமிழ்நாட்டில் இல்லடா. அண்ணாமலையே லண்டன் கிளம்பிட்டாரு, ஒன்றும் கதைக்கு ஆகாதுன்னு போயிட்டா. லண்டன் கிளம்பி போறாரு. நீ பாஜக காட்டிக்கிட்டு இருக்க, பாஜக வந்துடும், பாஜக வரமாட்டான் எந்த காலத்தையும். இருக்கிற திமுகவை அம்பலப்படுத்தணும். அதிமுக மோசமான கட்சி, ஆனா திமுக யோக்கியமான கட்சி இல்லை. 2 கட்சி ஒண்ணுதான். அவன் என்ன நிர்வாணமா நிக்கிறான் ஒண்ணுமே இல்லாம. திமுக யோக்கிய வசம் போடுறேன். நாங்க யோக்கியர்கள் தெரியுமா? நாங்க பெரியார் வழி ஆட்சி நடத்துறோம், அண்ணாவணி வழி ஆட்சி நடத்துறோம். என்ன பெரியார் வழி ஆட்சி நடத்துற, அண்ணாவணி வழி ஆட்சி நடத்துற? இந்த ஆட்சி அதிகாரம் மக்களுக்கானதாக இல்லை. மக்களுக்கான ஒரு அரசு அமையணும், ஆட்சி அமையணும்னா நல்லவர்கள் கூடி நாட்டை ஆளணும். அதுக்கு ஒரே வாய்ப்பு ஏழை எளிய பஞ்ச பராகளின் பிள்ளைகள் ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 14-15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2010 தொடங்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. 14 ஆண்டுகள பயணம். 2016 தான் முதலாக தேர்தல் களம் காண்றோம். அதுல 1.1 விழுக்காடு வாக்குல பெறுறோம். 19 4 விழுக்காடு வாக்கு, 21 7 விழுக்காடு வாக்கு, 24 8 விழுக்காடுக்கு மேல வாக்கு. எந்த தேர்தலையும் வெள்ளல நாம் தமிழர் கட்சி. சட்டமன்ற உறுப்பினர் பெறல, பாராளுமன்ற உறுப்பினர் பெறல. ஒரு கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பெறல, பாராளுமன்ற உறுப்பினர் பெறலன்னா அந்த கட்சி நிலகுலைஞ்சிரும், அழிஞ்சு போகும். ஆனால் இந்திய பெருநிலத்திலேயே சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரை பெறாத ஒரு கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆதிக்கம் செய்கிறது, அரசியலை புரட்டி போடுகிறது என்றால் நாம் தமிழர் கட்சி தான். திமுக அதிமுக மறந்து போயிருக்கேன். திமுக நாங்கள் விக்கிரவாண்டில் வெற்றி பெற்றுட்டோம், பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். எப்படி வெற்றி பெற்ற? தேர்தல் ஆணையம் சொல்லுது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 33 லட்சம் செலவு பண்ணலாம்ங்குது.
அதுவே பார்லிமெண்ட் தொகுதினா 75 லட்சம் செலவு பண்ணலாம்ங்குது. நாங்கள் 3 லட்சம் கூட செலவு பண்ண வழியிலாம் நிற்கிறோம். அது வேற கதை. இதில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 33 லட்சம் செலவு பண்ணி இந்த கரூரில் ஒரு வேளை செந்தில் பாலாஜி மீண்டும் வந்தான்னு கூட வச்சுக்கோமே, 33 லட்சம், அந்த லட்சத்தை முறைப்படி செலவு பண்ணி நீ வென்று காட்டு. செந்தில் பாலாஜியோ கொளத்தூரில் ஸ்டாலினோ சேப்பாக்கத்தில் உதயநிதியோ வெறும் 33 லட்சம் தான். அந்த லட்சத்தை செலவு பண்ணி வென்று காட்டு. வாய்ப்பே கிடையாது. வாக்கு காசு கொடுத்து கொண்டிருக்கான். எப்படிப்பட்ட சமூகம்னு பாருங்க. நமக்கு காசு கொடுத்து அவன் சட்டமன்ற உறுப்பினராகி பாராளுமன்ற உறுப்பினராகி நமக்காக சேவை செய்வானா? நமக்காக தொண்டாற்றுவானா? நாம் கூப்பிட்ட கோளுக்கு ஓடோடி வருவானா? ஒருபோதும் வரமாட்டேன். அரசியல் என்பது வியாபாரமாக மாறி போனது. அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூற்றாக பாடப்பட்டது மன்னராட்சி காலத்தில். மன்னராட்சி காலத்தில் இருந்த நியாய உணர்வு நீதி உணர்வு கூட மக்களாட்சியில் இல்லை. யோசிச்சு பாருங்க. பாண்டிய மன்னன் தவறா நீதி சொல்லி கோவலனை கொன்னுறான். அந்த கோவலனை கொன்ன பிறகு பாண்டிய நெடுஞ்செழியனோட அவைக்கு போன கண்ணகி பெருமாட்டி, என் கணவனா கல்வன், நீ அல்லவோ கல்வன் என்று சாடுறான். ஒரு மன்னனை ஒரு சாதாரண குடிமக்கள் சாடுறான். நான் நீதி தவறிவிட்டேனா தாயே என்று சொல்லி உயிரை விட்டான் பாண்டிய நெடுஞ்செழியன். அறத்துக்கு கட்டுப்பட்டு தன் மகன் தேர்காலிலே கண்டுகுட்டியை ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக அதே தேர்காலில் தன் மகனை ஏற்றி கொண்டான். மனுநீதி சோழன் இன்னொரு மன்னன். மன்னனை கேள்வி கேட்க முடியாது, மன்னனை தண்டிக்க முடியாது. ஆனாலும் அவன் அறத்துக்கு கட்டுப்பட்டான். ஆனா மக்களாட்சி காலத்தில் தூத்துக்குடியில் நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சி அதிகாரம் மக்களை சுட்டு கொள்ளுது. நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சி அதிகாரம் இதே திமுக ஆட்சி காலத்தில் மேல்மாங்கிற ஒரு இடத்துல விவசாயிகள் மேல குண்டாஸ் சட்டத்தை பாய்ச்சுது. எல்லா அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் கட்டவிழ்த்து விடப்படுது இந்த ஆட்சி அதிகாரங்களால். இவர்களை அப்புறப்படுத்தணும். ஒரு நல்ல அரசியல் மலரணும். பெரியப்பன்மார்கள், சித்தப்பன்மார்கள், தாத்தன்மார்கள்லாம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கலாம். உங்கள் மகன் காலத்தில் உங்கள் பேரன் காலத்தில் காமராசரை போல, கக்கன் போல, ஜீவானந்தம் போல, சிங்காரவேலர் போல ஒருத்தர் நாட்டை ஆளணும், நல்ல அரசியல் இருக்கணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டை போடுங்க. நாம் தமிழர் கட்சி ஆதரிங்க. நீங்கள் திமுகவிலே அதிமுகவில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பேர பிள்ளைகளை எங்களை நோக்கி அனுப்பி வைங்க. இல்லை மறுபடியும் திமுகவுக்கு தான் போடுவேன், இல்லை செந்தில் பாலாஜி வருவார் அவருக்காகவே போடுவேன் அப்படின்னு போட்டிங்கன்னா எந்த பயனும் இல்லை. நீங்கள் போய் சிங்காரவேலருக்கு போய் இங்கே பூஜை பண்ணாலும் சரி தான், காரைக்கால் போய் சனீஸ்வர பகவானுக்கு போய் பூஜை போட்டாலும் சரி தான், எந்த பயனும் இல்லை. நாட்டை அயோக்கியர்கள்ட்ட கொடுத்துட்டு எந்த கோயிலில் போய் என்ன வேண்டுதல் செஞ்சு மொட்டை அடித்து பாத யாத்திரை போய் அங்க பிரதட்சணம் பண்ணி எந்த பயனும் இல்லை. வாக்கை மாற்றி செலுத்தாத வரை நாம் வாழ்வில் எந்த மாற்றம் வராது. வாழ்வை மாற்றக்கூடிய ஒரே மந்திரம் வாக்கு. நீ போராடி சுதந்திரம் பெற்றாய், எல்லாருக்கும் தெரியும். சுதந்திரத்தை மட்டும் போராடி பெறல, வாக்கு என்கிற மகத்தான உரிமையும் போராடித்தான் பெற்றாய். அந்த வாக்கின் மகத்துவத்தை உணரணும், மக்களாட்சியின் மாண்பை உணரணும். இந்த அநீதிக்குதாக அக்கிரமத்துக்குதாக தொடர்ச்சியாக போராடுவோம், தொடர்ச்சியாக காலத்தில் நிற்போம். இங்கே வந்து உழவு சந்தையில் பொருட்களை வாங்குறாங்க, 5 ரூபா 10 ரூபா கூட பேசினா உடனே பேரம் பேசுறது. ஆனால் வந்து மின்கட்டணத்தை ஏற்றுவான், சொத்து வரியை ஏற்றுவான், வாயை முடிட்டு இருக்குது. இது என்னவோ ஏதோ இங்கே உட்கார்ந்துருக்க வீட்டில் மட்டும்தான் மின்கட்டணத்தை உயர்த்தினாங்களா? அங்கே நிற்கிற ஆட்கள் வீட்டில் மின்கட்டணத்தை உயர்த்தலையா? செந்தில் பாலாஜி சொந்தக்காரங்க குறைச்சி போட்டாங்களா? மக்கள் பிரச்சனைக்கு என்னைக்கு மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு போராடுறோமோ அன்னைக்கு தான் தீர்வு கிடைக்கும். இந்த மின்கட்டண உயர்வுனா அது இந்த கட்சி பிரச்சனை, இந்த கட்சி பார்த்துக்கும், அந்த தலைவர் பார்த்துக்குவான்னு நினைக்கக்கூடாது. என்றைக்கு கட்சி மாறுபாடுகளை கடந்து அரசியல் வேறுபாடுகளை கடந்து ஒட்டுமொத்த மக்களும் போராடுகிறார்களோ அன்றைக்கு தான் தீர்வு கிடைக்கும், நீதி கிடைக்கும். ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லைன்னா, சட்டப்பூர்வமாக அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னா, தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் போராடினா வட மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடக்காது, கடலூரில் ஜல்லிக்கட்டு நடக்காது, நடந்து ஜல்லிக்கட்டு வட மாவட்டத்தில் போராடினா ஒட்டுமொத்த நாட்டு பிரச்சனை என்று போராடிய போது அதற்கான தீர்வு கிடைத்தது. பஞ்சாபில் வந்து வேளாண் சட்ட திட்டத்துக்கு எதிராக போராடுறான், வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டம், ஓராண்டு போராட்டம். மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு அடிபணிந்தது. அரசை அடிபணி செய்யக்கூடிய ஆற்றல் மக்களுக்கு மட்டும்தான் உண்டு, அதுக்கு போராடணும். காவிரிக்காக 30 ஆண்டா நாம் போராடுறோம். எங்கே போராடுறோம் காவிரிக்காக? தஞ்சாவூரில், திருவாரூரில், நாகப்பட்டினத்தில். இதை தாண்டி போராட்டம் நடக்காது. ஏன்னா காவிரி சிக்கலுங்கிறது
இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம்ங்கிற காவிரி டெல்டா மக்களின் பிரச்சனை நினைக்கிறேன். இங்க காவிரி டெல்டான்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் என்பது போல கர்நாடகாவிலையும் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. காவிரி ஓடக்கூடிய காவிரி டெல்டா மாவட்டம் பெங்களூரு, சாமராட் நகர், மைசூரு, மாண்டியா, ஹாசன், இந்த மாவட்டங்கள் இருக்கு. இதுதான் காவிரி டெல்டா மாவட்டம். ஆனா அங்க காவிரி பிரச்சனைக்கு இந்த மாவட்டம் மட்டும்தான் போராட்டம் நடக்குமா? இல்லை, ஒட்டுமொத்த கர்நாடகா பற்றி எரியும். ஏன்னா ஒரு தேசியத்தின் பிரச்சனை அவன் நினைக்கிறான், நாம் நினைக்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. அதனால அநீதிக்காக, அக்கிரமத்துக்காக உரத்து குரல் எழுப்போம், ஓங்கி குரல் எழுப்போம், போராடுவோம், சமரசமற்று களத்தில் நிற்போம். ஒரு நல்ல ஆட்சி மலர்வதற்கு, ஒரு நல்ல அரசியல் மலர்வதற்கு களத்தில் நிற்போம், துணை நிற்போம். உறுதியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான விடுதலை சாத்தியப்படுத்துவோம். நன்றி.